அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 9/5/2025 மே மாதம் 9ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 26ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் வலியறிதல். குறள் 473. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தெளிவுரை: தம்முடைய வலிமை இவ்வளவுதான் என்று தெரிந்து கொள்ளாமல் ஊக்கத்தால் முனைந்து செயல் தொடங்கி இடையில் அதை முடிக்க வகையின்றி அழிந்தவர் பலராவர். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சூரியன் மேஷத்தில், அதோடு கூட புதன் விளிம்பில் இருக்கின்றது. ரிஷபத்தில் குரு விளிம்பில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது விளிம்பில் இருக்கின்றது. அதோடு கூட சந்திரன். சனி சுக்கிரன் மீனத்தில், ராகு விளிம்பில் இருக்கின்றது மீனத்தில். சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையுமாகி இருக்கின்றது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். புதியதாக கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். எதிர்மறை சிந்தனைகள் இருக்கும். அதே சமயம் யாரும் செய்யாத விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படும். இன்று வேலை செய்யும் இடங்களில் தொல்லைகள் இருக்கும். ஆனாலும் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு கை நிறைய சம்பாதித்தும் பணம் வருவதும் தெரிவதில்லை, போவதும் தெரிவதில்லை. உடனே செலவாகி விடுகிறது. பணம் கையில் மொத்தத்தில் தங்குவதே இல்லை. அப்படி என்று புலம்புகிறீர்களா? அந்த புலம்பல் இன்னும் 10 நாட்களில் சிறிது மாறும். சிறிது சேமிக்கும் அளவிற்கு பணம் கையில் புரளும் காலம். வரன் பார்த்து கொண்டு இருக்கும் பெண்கள் உங்களுக்கு இன்று திருமண வாழ்க்கை அமையும். வரன் நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையில் இருந்து வருவார்கள். கணவர் மிகவும் அழகானவராக இருப்பார். அலுவலகத்தில் நல்ல பொறுப்பான பதவி. வெளி மாநிலம் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம். பிள்ளையை தாத்தா பாட்டி வீட்டில் விட்டு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மாமா இன்று உத்தரவாதம் கொடுப்பார். அக்கம் பக்கம் இருப்போரிடம் அளவாக வைத்துக் கொள்வது நல்லது. சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். கோச்சார நிலவரம் இன்று. அதேபோல வேலை செய்யும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நல்லது சொன்னாலும் தவறான விதமாக முடியும். குழந்தை பிறப்பு தாமதம், அதற்கான IVF மாதிரியான சிகிச்சை பெறுதல் நடக்கும். இன்று நீங்கள் நம்பி கடன் கொடுத்தது ஏமாற்றமாக முடியும். உடல் பருமன் பிரச்சனை மனதை சிறிது கஷ்டப்படுத்தும். இன்று சிலருக்கு இன்று வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு நிகழ்வுகள் நடக்கும். கவனம் வேண்டும். வெகு சிலருக்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றத்தான் செய்யும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மனம் சம்பந்தப்பட்ட குழப்பமும், பற்களை இரவில் கடித்தல், கனவுகளில் உளறுதல் போன்ற பயத்தினால் உண்டாகும் உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படும். நீர் சம்பந்தமான நோய்கள் உருவாகும். காயங்கள், வீக்கங்கள் இவற்றிற்கு சிகிச்சைகள் நடக்கும். இரத்தம் தொடர்பான பிணிகள் தோன்றி மறையும். இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும். இன்று நீங்கள் அரசு அலுவலகம், மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஆசாரி தெரு, குடோன், கோயில் நிலம், பந்தல், மேடை, அரண்மனை, குகை, உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று கலை, காவ்யா, லக்ஷ்மி, ராதா, மலர், தங்கம், மாரி, மதன், இந்து, குமுதா, ராமன், ஆர்த்தி, நந்தினி, செல்வி, சரவணன், பிரியா, அருவி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய், மேரக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், பாகற்காய், முள்ளங்கி, கிழங்கு வகைகள், சுண்டல், பால் பாயசம், இனிப்பு வகைகள், தேன் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், வெள்ளை, பச்சை, அடர் கருப்பு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான். அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.